சென்னையில் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 15 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சோக சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன, விவரங்கள்? சென்னை பிராட்வே முதல் திருவிக நகர் வரை செல்லக்கூடிய 8B மாநகர பேருந்தானது இன்று மாலை 4 மணி அளவுல திருவிக நகர் SRP கோயில் வடக்கு தெரு மசூதி முன்பாக வேகமாக சென்றிருந்தது. அப்போது இந்த மாநகர பேருந்துல தொங்கிக் கொண்டே பயணித்து வந்த சிறுவன் ஒருவன் திடீரென ஓடும் பேருந்தில் இருந்து இறங்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது கால் இடறி கீழே விழுந்ததில் பேருந்து சென்று கொண்டிருந்த பேருந்தானது பின்சக்கரத்தில் அவரது தலை மீது ஏறி இறங்கியதாக தெரிகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே அந்த 15 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு உயிரிழந்த அந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில 15 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பதும் இவர் போஸ்டர் ஓட்டும் தொழில் உட்பட கிடைக்கும் தொழிலை செய்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. இதனை அடுத்து இந்த உயிரிழந்த சிறுவனை விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தனசேகரனை என்பவரை தற்போது காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்தில் இருந்து அந்த சிறுவன் கீழே விழுவதும் அவர் மீது பின்சக்கரமானது தலையின் மீது ஏறி இறங்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழக்கக்கூடிய CCTV காட்சிகளானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகள் இந்த பேருந்துல பயணித்த பயணிகள் பெரும் இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அந்த திருவிக பகுதி முழுவதுமே சோகத்தில் ஆழ்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.